ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் கைன்மாஸ்டர் ஆப் எப்படி வாட்டர் மார்க் இல்லாமல் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்தோம். இந்த வீடியோவில் கைன்மாஸ்டர் ஆப் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கௌசிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணதும் 3 ரவுண்ட்ஸ் வரும். அதில் நடுவில் இருக்கிற ரவுண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ கேட்கும். உங்களுக்கு தேவையான ரேஷியோவை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாக்குள்ளே போய் தேவையான பிக்சர்ஸை செலக்ட் பண்ணுங்கள். தேவையில்லாத எக்ஸ்ட்ரா பிக்சர்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதை டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த பிக்சரை நீங்கள் கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடு இருக்கிற டெலீட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது டெலீட் ஆகிடும். இனி நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற பிக்சர்ஸை தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி வைக்கிறதுக்கு நீங்கள் கீழே இருக்கிற அந்த பிக்சர்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே சிசர் பக்கத்தில் பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஈக்குவல்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் நீங்கள் அது தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பிக்சர்ஸையுமே அதே மாதிரி செலக்ட் பண்ணி பேன் அண்ட் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பிக்சர்லேருந்து இன்னொரு பிக்சர் மாறும்போது உங்களுக்கு எஃபெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பிக்சருக்கும் நடுவில் இருக்கிற ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்சிஷன் எஃபெக்ட் அப்படின்னு வரும். அதில் அவங்க நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் வரும். அதில் ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்ட் எப்படி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும். நீங்கள் அதை பார்த்து உங்களுக்கு என்ன எஃபெக்ட் வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி இல்லை எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் நெட் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் அதில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். அதுக்கு கீழே லாஸ்ட்டாக கெட் மோர் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் வரும். உங்களுக்கு அதில் என்ன எஃபெக்ட் வேணும்னு நினைக்கிங்களோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோடு கேட்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அடுத்தது இன்ஸ்டால் ஆகிடும். எஃபெக்டை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பேக் வந்து 2 பிக்சருக்கும் நடுவில் இருக்கிற ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்டில் மேலேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணது வந்துடும். எடுத்தோடனே அதான் வரும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு அதில் என்ன ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதையும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா ப்ளஸ்ஸையும் கிளிக் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த பிக்சரை ஷார்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எஃபெக்டோடு வரும்போது வீடியோ பார்க்கவே அழகாக இருக்கும். அதுக்கு நீங்கள் அந்த பிக்சரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லோ கலரில் ஒன்று வரும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் தேவையான சைஸுக்கு நீங்கள் ஷார்ட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா பிக்சரையுமே அதே மாதிரி செலக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மியூசிக்கை செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ஆடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மியூசிக்குமே இதில் வரும். அதில் உங்களுக்கு தேவையான சாங்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரவுண்டுக்குள்ளே ப்ளஸ் சிம்பிள் போட்டு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஆட் ஆகிடும். அடுத்து நம்ம இதில் ஒரு பார்டர் மாதிரி போட போகிறோம். அதுக்கு நீங்கள் லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹேண்ட் ரைட்டிங் வரும். அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை கிளிக் பண்ணி அதில் இருக்கிற ஸ்கொயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீன்லேயே வரும். அதை நம்ம ட்ராக் பண்ணி நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு வச்சுக்கிடலாம். நீங்கள் இதில் ஏதாவது டைப் பண்ணி வைக்கணும்னு நினச்சாலும் வச்சுக்கிடலாம். அதுக்கு நீங்கள் லேயரை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கீபோர்டு வரும். அதில் உங்களுக்கு என்ன அதை டைப் பண்ண நினைக்கிங்களோ அதை டைப் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது ஸ்க்ரீனில் வரும். அது ஸ்க்ரீனில் எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிங்களோ அதை ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். போன வீடியோ பார்த்து கைன்மாஸ்டர் ஆப் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் மேட் வித் கைன்மாஸ்டர் அப்படின்னு வராது. அப்படி நீங்கள் வேறு எதுலையாவது போய் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு மேட் வித் கைன்மாஸ்டர் வந்திருக்கு, அது வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா என் போன வீடியோ போய் பார்த்து நான் சொல்லியிருக்கிற மாதிரி டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக மேட் வித் கைன்மாஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரவே செய்யாது. இப்போ நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறத வேர்டுக்கு நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றணும் அப்படின்னா கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஃபாண்ட் ஸ்டைல் வரும். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் ஸ்டைலை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் மாற்றினதும் நம்ம இதுக்கு கலர் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். அந்த ஒயிட் கலரில் இருக்கலாம். இப்போ ஒயிட் கலர் வச்சுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது கலர் வேணுன்னா அந்த ஒயிட் கலருக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நிறைய கலர்ஸும் வரும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம அவுட்லைனும் கொடுக்கலாம். அது வந்து இந்த அனிமேஷன் ஒவ்வொரு அனிமேஷனாக இருக்கிறதுல கீழே ஸ்வைப் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அவுட்லைன் அப்படின்னு வரும்.
அதில் அவுட்லைன் கிளிக் பண்ணி எனேபிள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ்லாம் வரும். அந்த பிளாக் கலரை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய கலர்ஸ் வரும். எல்லா கலர் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் சைஸும் கூட்டி குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதில் இன் அனிமேஷன், ஓவரால் அனிமேஷன், அவுட் அனிமேஷன் 3 இருக்குது. அதில் உங்களுக்கு ஏதாவது அனிமேஷன் வேணுனாலும் வச்சுக்கலாம். நான் இந்த கௌசரிக்ஸுங்கிறதுல ஓவரால் அனிமேஷன் வைக்கிறேன். அந்த ஓவரால் அனிமேஷனை கிளிக் பண்ணால் அதுலேயும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நான் ஃப்ளிக்கர் அப்படிங்கிறத ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொரு இமேஜையும் கிளிக் பண்ணி அதில் கிளிக் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறது வச்சுக்கலாம். அது வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லா இமேஜையும் அதே மாதிரி கிளிக் பண்ணி அந்த கிளிப் கிராஃபிக்ஸ் நான் வைக்கிறேன். இதில் வந்து கைன்மாஸ்டர் ஆப்பில் கொஞ்சம் தான் இருக்கும். நம்ம இன்னும் கெட் மோர்க்குள்ளே போய் இன்னும் நிறைய நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் 2-3 டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருந்தால் இப்போ போடுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இப்போ வீடியோ ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்டுறேன், பாருங்கள். அடடா என்ன அழகு, என்ன அழகாய் கடத்தும் அழகு, அழித்தே நுறுக்கும் அழகு, பிழைப்பேனா தெரியல. கண்கள் நிலவின் அழகு, அவள் கண்ணம் வெயிலின் அழகு, கூந்தல் மழையின் அழகு, தொலைந்தேனே கிடைக்கல. இப்போ அந்த ஆரோ மார்க் போட்டு காட்டியிருக்கிறத நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது எக்ஸ்போர்ட் அப்படின்னு கேட்கும். அதில் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க, உங்களுக்கு அந்த எம்பி அந்த தேவையான சைஸ் அதை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இது இப்போது சேவ் ஆகும். இப்போ நம்ம சேவ் பண்ணுறது கேலரியில் சேவ் ஆகும். நீங்கள் எடிட் பண்ண உடனே அது எப்போவுமே கேலரியில் சேவ் ஆகாது. இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது கேலரியில் சேவ் ஆகும். உங்களுக்கு கேலரியில் வேண்டாம் இதில் இருக்கட்டும்னா இருக்கட்டும், கேலரிக்கு வேணும்னா இப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கௌசரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.